ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். குரூப் 1 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 80 நாள் கிட்ட இருக்குது. ஸோ அதை கணக்கு பண்ணி ஒரு 75 நாள் ஸ்டடி பிளான் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. குரூப் 2க்கும் நிறைய பேர் ஏம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த 75 நாளில் நீங்கள் ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. அடுத்து ஜிஎஸ்ஸை பற்றி அடுத்து ஒரு 45 நாள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தமிழ் மட்டுமோ இல்லை இங்கிலீஷ் மட்டுமோ படித்தா கூட போதும். மேக்ஸ் கூட சேர்ந்து படித்தா போதும். ஜிஎஸை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். குரூப் 4க்கு ஜிஎஸை பற்றி ரொம்ப கவலையே கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 1க்கு முதல்ல ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது. உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் குரூப் 4 வேலைக்கு போயிட்டு அடுத்து போகிறோம், அப்படி போகிறோன்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு குரூப் 1 படிக்கணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 1 தான். இந்த குரூப் 1ல் நீங்கள் ஏதாவது 1-2 மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதை கரெக்ட் பண்ணதுக்கு அடுத்த 45 நாள் குரூப் 2க்கு இருக்குது. அடுத்து 60 நாளைக்கு மேலே குரூப் 4 இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணதுக்கு சரியான வாய்ப்பாக இந்த குரூப் 1 இருக்கும். நீங்கள் குரூப் 1 படிக்கும் போது இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் நிச்சயம் கிடைக்கும். இது நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஜாப் இல்லைன்னா நீங்கள் அடுத்த வருஷம் என்னையை கேளுங்க. அடுத்த வருஷம் இல்லை, எக்ஸாம் எழுதி முடித்த அடுத்த நாளே என்னை கேளுங்க. குரூப் 1க்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க. அது கிடச்சின்னா நீங்கள் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர். அப்படின்லாம் உங்களை மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக குரூப் 2ல் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. அதில் எந்த கவலையும் கிடையாது. சரி, நம்மளோட 75 நாள் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யோசித்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூலையிலேருந்து மேக்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? நம்ம வெப்சைட்டில் தான் இருக்கும். அது மார்க் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக எழுதி அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக மேக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸு 2 புக்கில் தான் கேட்போம். அடுத்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். 200 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் திருக்குறள், மேக்ஸு, ஆர்டிகிள்ஸ், யோஜனா, தமிழரசு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி படிக்கணும். படிச்சுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எதில் கிடைக்குன்னா நம்ம வெப்சைட்டில் தான் 1000 ருபீஸ் கட்டி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, ஸ்டாண்டர்டுக்கான நோட்ஸு, அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே கொடுக்குறோம். நீங்கள் எல்லா புக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயும் தேடியே போக வேண்டாம். நம்ம இதிலே எல்லாமே இருக்குது. இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர். மேக்ஸுக்கு மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கிக்கோங்க. சரி, பிளான் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய வரலாறு மற்றும் யோஜனா ஜூலை 2026. இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. மொத்த கொஸ்டின் 200 இருக்கும். ஓகேவா? எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், 2 மாத யோஜனா படிக்க போகிறேன். ஏன்னா எல்லா வாரமுமே 1 மாதம் படிச்சுட்டு இருந்தால் டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 மாத யோஜனா படிக்கணும். அது அடுத்த வார சண்டே 28/6/2026. டோட்டலாக 200 கொஸ்டின். நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், இதை தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி எக்ஸாம். அதாவது அரசியலமைப்பு உறுப்புகள், அரசியலமைப்பு இல்லாத அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். டோட்டலாக அதுக்கும் 200 கொஸ்டின். இந்த வாரம் யோஜனா அக்டோபர் மற்றும் நவம்பர் 2025. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட் எல்லாம் சேர்த்து டைமில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் படித்தாகணும். இது 12ஆம் தேதி ஜூலை மாதம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 வாரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்கன்னா 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 25 கொஸ்டின், பாலிட்டி 40 கொஸ்டின், மொத்தம் 65 கொஸ்டின் உங்களுக்கு தரவாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி எக்ஸாம். மொத்தம் 200 கொஸ்டின். எல்லாமே 200 கொஸ்டின் தான். மேக்ஸ்லாம் தனியாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் போய் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது 26ஆம் தேதி, 1 வார டைம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, பிரிட்டிஷ்காரங்க வர்றதுலேருந்து இந்தியா விடுதலை வாங்குறது வர. அடுத்த வாரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அரசியல் தலைவர்கள், அப்புறம் சீஃப் மினிஸ்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 மார்க் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2 வாரம்.
9/8/2026 அடுத்து 16/8/2026. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மார்க் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து எக்கனாமிக்ஸுக்கு ஒரு வாரம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் ஆகிரும். அடுத்து 2 ஃபுல் டெஸ்ட்டு, அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் தான் டேரெக்டாக. ஃபுல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகலை. ஜாகிரஃபியும் சயின்ஸும் இருக்காது. அதில் வந்து நான் வேர் டு ஸ்டடியில் ஒரு 5 யூனிட் கொடுத்துருக்கேன் ஜாகிரஃபி. அதை மட்டும் டைம் கிடைக்கும்போது லைட்டாக பார்த்துருங்க. ஏன்னா ஜாகிரஃபி வந்து 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே அடி வாங்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கொஸ்டின் கேட்குற டாப்பிக்கு தான் இதில் வந்து முக்கியமாக கவர் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஜாகிரஃபி படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஜாகிரஃபி கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த 75 நாள் பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருந்தோம். வெப்சைட்டில் மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்து 1000 rupees தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் அஃபோர்டபுள் காஸ்ட் தான். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா வேலிடிட்டி 1 year இருக்குல்ல, அதனால் ஜாயின் பண்ண வேண்டாம். வேர் டு ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். எந்தெந்த ஸ்கூல் புக்கு, எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், ஸ்டாண்டர்ட் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிளியராக கொடுத்துருக்கோம். ஃபுல் பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி நோட் 2025 2026 கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். சரி, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த 75 நாளில் குரூப் 1 நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு டவுட் வந்து வெப்சைட் மெட்டீரியல் போதுமானு கேட்பீங்க. கண்டிப்பாக போதும். இந்த 75 நாளைக்கு மொத்தம் ஸ்கூல் புக்கும் மேக்ஸும் சேர்த்து கண்டிப்பாக உங்களால் 125 மேலே எடுக்க முடியும். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 145 தான் இருக்கும். ஸோ 20 மார்க் தான் வேணும். அதுக்கு நம்ம மெட்டீரியல் மட்டும் படித்தாலே போதும். அந்த 20 மார்க் தானே எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மிஞ்சி போனால் கட் ஆஃப் 150 வருமா, கூட 25 மார்க் எடுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக நம்ம மெட்டீரியல் படித்தாலே போதுமானது தான். வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். மெட்டீரியல் இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து குரூப் 1 வந்து கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்பீங்க. இதுக்கான ஒரே பதில் வந்து முடிந்தவரை முயற்சிகள் என்றும் தோற்றதே இல்லை. அதான் உண்மை. 100% எஃபோர்ட்டை போட்டு முடியலைன்னா நம்மளால் 200% எஃபோர்ட் போடணும். கண்டிப்பாக 75 நாளும் ரீட், ரிப்பீட், ஸ்லீப், ரீடு. அதாவது படிக்கிறோம் தூங்குகிறோம், படிக்கிறோம் தூங்குகிறோம், அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். படிக்க போர் அடிச்சுன்னா எழுதி பாருங்கள். அதான் நம்மளோட ஒரே சஜஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.